கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான தர்மியான காலைகளிலே மீண்டும் ஒரு விசை நாம் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மியான கர்த்தாவே, காலைவேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலைவேளையிலே நாங்கள் கர்த்தாவே எங்கள் குடும்பமாய் இணைந்து உம்மை ஆராதிக்க எங்கள் வீடுகளிலே உம்மை போற்றி பாடி உம்முடைய வசனத்தை கேட்க நீ எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவே உம்முடைய பாடல்களை நாங்கள் பாடக்கூடாதபடிக்கு, வசனங்களை கேட்கக்கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற சத்துருவின் கிரிகளை இயேசுவின் கடிந்து கொள்கிறோம். உம்முடைய பாதத்தில் கர்த்தாவே நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, மனிதர்களால் சத்துருக்களால் எந்த ஒரு தடையும் ஏற்படாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவரை உடைய பிரசன்னம் அளவில்லாமல் கர்த்தாவே எங்கள் மத்தியில் காணப்பட நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்ய போகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையினால் தேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லாவற்றையும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். வேதத்தில் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற வார்த்தையின்படியே இந்த யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நமக்கு பாதுகாக்கிற அடைக்கலமாக அரணாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். ஆகினால் நம்ம எல்லாரும் சேர்ந்து யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன், எனக்கு என்றும் துணை அவரே, என்னாலும் என்னை நடத்துவாரே என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடி ஆண்டவர் நாம் தன்னை நாம் பயன்படுத்துவோம். Bye.
நிச்சயமாக நாம் பாடினது போல யாக்கோபின் தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் எல்லா காலத்திலும் நம்ம நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடுவோம். இஸ்ரவேலின் ஜனமே எங்கும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். பாடலின் கருத்தை உணர்ந்தவர்களாக நம்மளை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டு நாம் துணைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் ஜனமே எங்கும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சேர்ந்து பாடுவோமா? இஸ்ரவேலின் ஜனமே எங்கும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம்.
இருக்கிற இடங்களே கொஞ்சம் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான தர்மியான காலவேளை கர்த்தர் இந்த 6 மாத காலமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்த இந்த 6 மாத காலமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 6 மாத காலத்தை திரும்பி பார்க்கும்போது எத்தனை மரணங்களை நாம் கேள்விப்பட்டோம், எத்தனை விபத்துகளை நாம் கேள்விப்பட்டோம். ஆனாலும் கர்த்தர் நம்மேல் கிருபையாய் இருந்து பலனில்லாத சூழ்நிலையில கூட கர்த்தர் நம்முடைய பலனை கொடுத்து இதுவரைக்கும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வருகிறாரே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகள் நினைத்தவர்களாய் கொஞ்ச நேரம் வாயில தந்து கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய பிரசனத்தினால நாம் இருக்கிற இடத்தை மூட அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய பிரசனத்தை வாஞ்சித்தவர்களாக, அவருடைய பிரசனத்தை உணர விரும்புகிறவர்கள் எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி, ஆண்டவரே நீரே என்னுடைய பெலன், ஆண்டவரே நீரே என்னுடைய சத்துவம், அப்பா என்னுடைய பெலன் இல்லாத நேரத்தில் யெகோவா தேவ நீர் எனக்கு பெலன் தந்து எனக்கு அடைக்கலமாக இருந்து இதுவரைக்கும் 6 மாதமாக எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்றவங்க மாத்திரம் எல்லாரும் வாயில வந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய புகலிடமா இருந்து எங்களை நடத்தி வந்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அடைக்கலமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய கோட்டையே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய துருகமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் நீதியின் அதிபதியே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ராஜா. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. சேர்ந்து பாடுவோம். யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். சேர்ந்து பாடுவோமா? மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக செய்கின்றவர், அல்லேலூயா, முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யேசுரன், யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். எல்லாம் நம்பிக்கையோடு பாடுவோமா? யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவர், யேசுரன், யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே, என்னை மறவேன் என்று வாக்கு கொடுத்தவரே. சந்ததிமே உமாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும், எங்கள் சந்ததிமே உமாவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைப்பவரே, தினம் ஊற்றி ஊற்றி. எல்லாம் சேர்ந்து யேசுரன், யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யேசுரன், யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. அல்லேலூயா, யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. அல்லேலூயா, யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை தெரிந்தேன் என்றவரே. நன்றி அப்பா, எங்களை தெரிந்தவரே, உரைத்தவரே, நான் உன்னை தெரிந்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள்
முடிப்பவரே இயேசுவே இயேசுவே எங்கள் துதிகளை வாசம் செய்பவரே இயேசுவே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே ஹல்லேலூயா இயேசுவே எங்கள் துதிகளை வாசம் செய்பவரே பலவான என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் பலவான என்னை மாற்றினவர் ஆமே நீதிமான் என்று அழைக்கின்றவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் கிருபைகள்
இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. இதைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த காலவெல்ல கர்த்தர் நம்மை 6 மாத காலமாய் நேர் வழியில் நடத்தினாரே. நம்முடைய பாதங்கள் சறுக்குகின்ற வேளையிலெல்லாம் கர்த்தர் நம்மை பதறாத தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை பாதுகாப்பாய் நடத்தினாரே. நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கினாரே. அவரை பாடி அவரை துதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. எத்தனை நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ போதுமானவர் ஆண்டவரே. 6 மாதமாய் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வருகிற நல்ல தெய்வமே, இந்த காலவெல்ல நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா. காலவெல்ல நாங்களுமே ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. We worship you Jesus. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த 6 மாத காலமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். நேர் வழியாய் நடத்தினார். நீதியின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தினார். எத்தனை விபத்துக்களை நாம் கேள்விப்பட்டோம், எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை மரணங்களை நாம் கேள்விப்பட்டோம். ஆனாலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் இதுவரைக்கும் ஆச்சரியமாய் நம்முடைய சிறகுகளின் மறைவிலே வைத்து நமக்கு அடைக்கலமாய் இருந்து நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நாம் பலவீனப்பட்டோமே, எத்தனையோ முறை சோர்ந்து போனோமே. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலத்தை கொடுத்து அவருடைய கிருபைகளை கொடுத்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தினார். அவருடைய நன்மைகளை நினைத்தவர்களா? ஒருவேளை இந்த காலவெல்ல நீங்கள் சரீரத்தில் பலவீனத்தோடு கூட இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுடைய ஆத்மாவில் நீங்கள் பலவீனத்தோடு கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் கர்த்தர் இந்த காலவெல்ல தம்முடைய உன்னதத்தின் பலத்தினால் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த காலவெல்லாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரே, இந்த வருடத்தின் பாதியை முடிக்க உதவி செய்த ஆண்டவர், மீதம் இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு மாதங்களும் உம்முடைய பலனை கொடுத்து என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்முடைய 2 கரங்களை வானத்தில் நேராக உயர்த்தி, உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவர், உம்முடைய உன்னதத்தின் பலன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடம் மனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து
ஆராதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த 6 மாத காலமாக எங்களுடைய பலனாக இருந்து எங்களை தப்புவித்து வழிநடத்தின உங்களுடைய அன்பின் கரங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் எங்களை நடத்த உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கபடியினாலே உம்மை விசுவாசத்தோடு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலங்களில் எல்லா துதி கன மகிமையை ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் தருகிறோம். ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் தருகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. நீர் ஒருவரே கர்த்தாவே சகல துதி கன மகிமைக்கு பாத்திர. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு உரிய எல்லா கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த காலவேளை நீர் எங்களுடைய ஆராதனையில் பிரியப்பட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதியுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட உடைய வார்த்தை கொண்டு பேச வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவை தொடர்ந்து கர்த்தாவை நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அளவில்லாமல் காணப்பட நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பொற்பாதத்தில் நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களையே உங்களுடைய கருத்தை நாங்கள் காணிக்கையாக தருகிறோம். கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலே பிறந்தநாள் திருமண நாள் பார்க்கிறவர் யார் இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் இருக்கிற இடங்களே எழுந்து நிற்கும்படியாக உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சபையார் எல்லாரும் இவர்களுக்காக நம்ம இணைந்து இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிற இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவே காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கிற உடைய பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தா வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர், இந்த புதிய வருஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமுள்ள ஆண்டாய் நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்ற வார்த்தையின்படியே இவருடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தாவே நன்மையும் கிருபையும் இவளை பின்தொடர அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை நீ கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தா என்னென்ன ஆஸ்வாதங்கள்லாம் இது வரைக்கும் தடைப்பட்டிருந்ததோ அத்தனை ஆஸ்வாதங்களும் இந்த புதிய வருஷத்திலே நிறைவாக இவருடைய வாழ்க்கையில் வந்து பழிக்க அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ராஜா, இவருடைய மன விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சபைக்கும் சங்கத்துக்கும் இவரை சாட்சி நிறுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இத்தனை வருடங்களாக உண்மை சேவித்ததை பார்க்கலாம் இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தா வளர பெருக நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீர் எப்படி செய்யப்படுவதற்கு ஆண்டு செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த ஒரு தீமையான காரியங்களும் நாச மோசங்களோ கொலை நோய்களோ இவளை அணுகாதபடிக்கு நீர் வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இதுபோல பல பிறந்த நாட்களையும் பல திருமண நாட்களையும் கண்டு கர்த்தாவர்களை நீ ஆஸ்வாதமாக நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாம் இந்த ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்க நல்ல சாக்கியத்துக்கு கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக 6 மாத காலங்களை கடக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணினார். இந்த 6வது மாதத்தின் கடைசி வாரத்தில் ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்படியான நல்ல பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த 6 மாதங்களை நாம் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அற்புதமாய் பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அவருடைய கிருபையை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்தின் பாதியை நாம் முடித்து விட்டோம். மீதி இருக்கிற ஒவ்வொரு மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த லாக்டவுன் நிமித்தமாக நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் ஒருவர் சந்தித்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் கர்த்தர் சீக்கிரத்தில் மாற்றி போடும்படியாக ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிடுவார். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். வேத புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த வாரத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, முடிவிலே அது விளங்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது இதில் குறிப்பாக ஒரு சில காரியங்கள் என்னை மிகவும் கவர்ந்தது. அதிலிருந்து கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை எனக்கு போதித்தார். அதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். முதலாவதாக இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வசனம் சொல்லுகிறது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் முதலாவது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த காலை வேளையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஏதோ வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போனோம் என்று சொல்லி ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தருக்கென்று ஏதோ ஒரு காரியத்தை இந்த பூமியிலே செய்யும்படியாக தான் கர்த்தர் இந்த பூமியில ஒவ்வொருவரையும் கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதனால நான் முதலாவது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் எனக்காக ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு தரிசனத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நோக்கம், திட்டம், தரிசனம் என்று சொல்லும் பொழுது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பாருங்க, இந்த வசனத்துல தமிழ்ல நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்துல இந்த வசனத்தை எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ. அதாவது, நான் உனக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொன்னது போல இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவருக்கென்றும் கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை, ஒரு தரிசனத்தை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன திட்டம், என்ன நோக்கம் என்று சொன்னால், அந்த வசனம் சொல்லுகிறது, அது தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவைகள். ஆங்கிலத்தில் பிளான்ஸ் ஃபார் வெல்ஃபேர் டு கிவ் யூ அ ஃபியூச்சர் அண்ட் அ ஹோப். பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க திட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, நம்முடைய நல்வாழ்வுக்கான திட்டம், நமக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிற ஒரு திட்டம், நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிற ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை, ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, டு கிவ் யூ அ ஃபியூச்சர் அண்ட் அ ஹோப். இந்த வேத வசனத்தில் மாத்திரம்தான் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை நம்ம வாசிக்க முடியும். இந்த உலகத்தில் பாருங்கள், நீங்கள் நியூஸ் சேனலில் திருப்பினா எங்கே பார்த்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடிய செய்தி தான் என்ன பண்ணுறோம், கேள்விப்படுறோம். குறிப்பாக இப்போ தான் 2வது அலை முடிந்திருக்கிறது. ஆனால் பல செய்திகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கூடிய சீக்கிரத்தில் விரைவில் 3வது அலை வரப்போகிறது, அதில் 2வது அலை காட்டிலும் அது மிக மோசமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து ஒரு தவறான செய்தியை மாத்திரமே நம்மளால் கேட்க முடிகிறது. ஆனால் வேதத்தில் கர்த்தர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிறார், நம்முடைய எதிர்காலத்துக்கு என்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட திட்டம் அப்படின்னு சொன்னால், நமக்கு நல்வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம், நமக்கு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தை, ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த எரேமியா 29:11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக பாருங்க, நான் சொன்னது போல கர்த்தர் ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரா, வைத்திருக்கிறார். ஆக இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது இது சொல்லுகிறது, அந்த திட்டம் அது தாமதித்தாலும் அதற்கு என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் காத்திரு என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தர் எல்லாருக்கும் திட்டத்தை வைத்திருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்தில், குறித்த காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா, அதின் காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராக இருக்கிறபடினால அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், அதை தாமதித்தாலும் அதற்கென்று சொல்லி என்ன பண்ண வேண்டுமா, காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் பாருங்க, நமக்கு எங்க பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, இந்த காத்திருக்கிறதுல தான் நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா பிரச்சனை வருது. ஏன்னா பொதுவாகவே நமக்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு காரியம்தான். ஒரு காரியம் தாமதிக்குது அப்படின்னு சொன்னால் அது யாரும் விரும்புறது கிடையாது. ஆனால் அதே வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. இந்த உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எல்லாவற்றிலுமே நம்ம துரிதமாக இருக்க தான் விரும்புகிறோம். உதாரணத்துக்கு ஒரு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் மேகி நூடுல்ஸ், அதை எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்க, 2 நிமிஷத்தில் 2 மினிட்ஸ் மேகி நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, விளம்பரப்படுத்துகிறாங்க. 2 நிமிஷத்தில் சமைச்சு என்ன பண்ணிடலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க. அல்லது நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்னு வச்சிருக்காங்க, துரித உணவகம். சீக்கிரமா நீங்க போன உடனே உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு துரித உணவகம் என்று சொல்லி அவங்க பேர் வைத்திருக்காங்க. ஏன் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் தாமதிக்கிறதை விரும்ப மாட்டோம் என்பதை அறிந்து துரிதமாக நமக்கு காரியங்களை நடப்பிக்கும் வண்ணமாக இப்படிப்பட்ட விளம்பரங்களை, இப்படிப்பட்ட பேர்களை வைக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக பொதுவாகவே பாருங்க, நம்ம காத்திருக்குதல் அல்லது தாமதம் என்று சொல்லும்போது மனிதர்களுக்கு அது இயல்பாகவே அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தாமதம் அல்லது காத்திருக்கிறது அப்படின்னு சொல்றது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்.
உதாரணத்துக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸே எடுத்துக்கோங்களேன். 2 விதமான கூட்டம் இருக்கிறாங்க. முதலாவது ஒரு ஆடியன்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னா, ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பொறுமையாக இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காத்திருந்து அதில் பங்கு பெறுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னால், எனக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து காத்திருந்து இதை பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு என்னென்ன காரியம் வேணுமோ அதுக்கு கரெக்டாக ஸ்கிப் பண்ணி என்ன பண்ணுவேன், ஒருவேளை எனக்கு பாட்டு பார்க்கணுன்னா பாட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, அல்லது ஆராதனை முடிந்த உடனே ஆஃப் பண்ணிடுறவங்க இருக்கிறாங்க, அல்லது பாட்டு ஆராதனைலாம் எனக்கு வேணாங்க, வெறும் செய்தி மட்டும் நான் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லி செய்தியை மட்டும் கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஏன் இவர்களால் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால், அவர்களால் காத்திருக்க முடியவில்லை. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோன்னா மற்ற காரியங்கள் தாமதமாகிவிடும் என்று சொல்லி இந்த காரியத்தில் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் கேட்டுக்கொண்டு மற்றவற்றை அவர் விட்டுவிடுவர்களாக இருக்கிறார். அதனால் பாருங்கள், நான் சொன்னது போல் இயல்பாகவே மனிதர்களுக்கு காத்திருக்கிறது அல்லது தாமதமாகிறது என்று சொன்னால் அது அவர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆனால் வேதவசனம் இங்கே தெளிவாக சொல்லுகிறது, ஆவுக்கு 2:3 கர்த்தர் நமக்கென்று ஒரு தரிசனத்தை, திட்டத்தை, எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அது வருகிறதற்கு தாமதம் ஆனாலும் நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் அநேக நாட்களாக, அநேக வருடங்களாக காத்திருந்து ஜெபித்து கால தாமதம் ஆனதை தான் தவிர எந்த ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு ஏக்கத்தோடு கூட இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அது நிச்சயம் வரும், முடிவிலே அது விளங்கும், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, முடிவிலே அது விளங்கும். தாமதிக்கும், அது உண்மைதான், ஆனால் அது நிச்சயமா வரும், முடிவிலே அது விளங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த முடிவிலே அது விளங்கும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் தியானித்த போது எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த 2 வசனத்தையும் வைத்து நம்ம தியானிக்கும் பொழுது எனக்குள்ள இருந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இன்றைக்கு நம்ம எளிமையான சூழ்நிலை இருந்தாலும் பல ஆண்டுகள் கழித்து நம்முடைய முடிவை பார்க்கும்போது நாம் சம்பூர்ணமாக இருப்போம் என்று சொல்லி நான் அப்படிதான் புரிந்து வைத்திருந்தேன். ஆனால் வேதத்தில் ஒரு சில சம்பவங்களை தியானித்த போது கர்த்தர் இதை குறித்து வேறு ஒரு விதமான புரிந்து கொள்ளுதலை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். 2 சம்பவங்கள் நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். முடிவிலே அது விளங்கும் என்று சொன்னால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான், ஆனால் அதிலிருந்து வித்தியாசமான முறையிலே நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல இந்த யவீரு என்று சொல்லக்கூடியவன் ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவனாயிருந்தான். அவனுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். வியாதியா இல்லை, மரண அவஸ்தைப்படுகிறார். அதாவது கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் ஐசியூவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற, தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் அவள் இருக்கிறாள். அப்படிப்பட்ட தன்னுடைய மகளுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் இந்த யவீரு என்று சொல்லக்கூடிய இந்த ஜெபாலய தலைவன் ஆண்டவரிடத்தில் அவன் ஆண்டவரே நீ என்னுடைய வீட்டுக்கு வரும்படியாக என்னுடைய மகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்டான். அவன் கேட்டுக்கொண்டது போலவே 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் அவனோட கூட போனார். ஆண்டவர் அவனோடு கூட என்ன பண்றாரு, போறாரு. பாருங்க, இந்த யவீருடைய மகள் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கா, மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறார், தன்னுடைய ஜீவன் பிரிந்து போகக்கூடிய கடைசி நேரத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யவீரு ஆண்டவரை கூப்பிட்ட போது ஆண்டவரும் அவனோடு கூட அந்த ஜனக்கூட்டத்தின் நெருக்கத்தின் மத்தியிலும் கூட யவீருவோடு கூட அவருடைய மகளை குணப்படுத்தும்படியாக ஆண்டவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அப்படி போய் கொண்டிருக்கிற வேளையில திடீரென்று இன்னொரு சகோதரி ஆண்டவரிடத்திலிருந்து தான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். ஆண்டவர் தனக்குள்ளே வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி அறிந்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 30ஆம் வசனத்திலே, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஹல்லேலூயா.
இந்த வசனத்தில் பாருங்கள், நான் சொன்னது போல் ஆண்டவர் ஏற்கனவே ஒரு சீரியஸான கண்டிஷனை அட்டன் பண்ண போயிட்டுருக்கிறாரு. அந்த காலத்துலலாம் பாருங்கள், அவங்களுக்கு இருந்த வாகன வசதி எப்படி இருந்ததுன்னு சொல்லி தெரியல. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக நடந்திருப்பாங்க. எப்படியாவது அந்த மகள் மரித்து போகிறதுக்கு முன்பதாக அந்த வீட்டை அடைந்து நம்ம என்ன பண்ணிடணும், அவளுக்கு அங்கே ஜெபித்து அவளை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எவீரும் ஆண்டவரை துரிதப்படுத்தியிருப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது தான் சுகமடைந்ததை அவள் அறிந்து, நான் நினைக்கிறேன் அது யாருக்கும் சொல்லாமல் அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற வேலையில் ஆண்டவர் வசனம் சொல்லுது, இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற ஆம்புலன்ஸ் திடீர்னு ஸ்டாப் ஆகி ஒரு யூ-டர்ன் போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மரண அவஸ்தைப்படுகிற அந்த வீட்டாருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆம்புலன்ஸ் வரும்னு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கிற வேலையில் இந்த ஆம்புலன்ஸ் நடுவில் வேறு யாருக்கோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி அவங்கள ஏற்றிட்டு போக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நியூஸ் போச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த எவீருடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த 12 வருஷ பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகமானதை இயேசு கண்டு வசனம் சொல்லுகிறது, அவர் ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பினார். ஹல்லேலூயா. அவர் திரும்பி அடுத்து 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். ஆண்டவர் திரும்பினார், யார் இதை செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. சுற்றிலும் எல்லா பக்கமும் என்ன பண்ணார், ஆண்டவர் பார்த்தார். 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். ஹல்லேலூயா. அதாவது இப்படி நான் யோசித்து பார்க்குறேன், ஆண்டவர் வல்லமை புறப்பட்ட உடனே திரும்பி பார்த்து யாரா இது தொட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தபோது அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஒத்துக்கிறான், உண்மையை ஒத்துக்கிட்டு அவன் என்ன சொல்றான்னா உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள் அப்படின்னு சொன்னா, இப்படி யோசித்து பார்க்குறேன், ஆண்டவரிடத்துல தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாள். ஹல்லேலூயா. சாதாரணமாகவே நம்முடைய சபைகளில் சாட்சி சொன்னால் சாதா ஜுரத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் சாலிடாக என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் என்னென்னா, 12 வருஷமாய் யாராலையும் பல வைத்தியர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் யாராலும் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி, அதை சாதாரணமாக ஜெபத்தினால அல்ல, உபவாசத்தினால அல்ல, ஏதோ பெரிய காரியத்தை செய்ததுனால நடக்கல, சாதாரணமாக தொட்டதுனால நடந்தது. அவள் பாருங்க, அவள் எவ்வளவு சாட்சி சொல்லி 12 வருஷமா அவளுக்கு என்னென்னலாம் நடந்தது, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனேன், எந்தெந்த டாக்டர்லாம் போனேன் அப்படின்னு சொல்லி உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னார். அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பாருங்க, அவள் சாட்சி சொல்லி முடிக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் யோசித்து பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம சொன்னது போல் சபையில் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னாலே இவ்வளவு நேரம் எடுக்கிறவங்க அந்த இவ்வளோ பெரிய அற்புதத்தை அந்த மகள் பெற்றுக்கொண்ட போது அவருடைய சாட்சியை உண்மையாகவே பல நிமிடங்களை எடுத்திருக்க கூடும். பாருங்க, கர்த்தர் அது பொறுமையா என்ன பண்றாரு, கேட்கிறாரு. இப்படி அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒன்றை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த சாட்சி உண்மையெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில ஒன்றை மறந்து போகக்கூடாது. எவீருவுக்கு தாமதத்திற்கு மேல் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். 35ஆவது வசனம், அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், ஹல்லேலூயா. பாருங்க, எவீருவா நான் மாத்திரம் அந்த இடத்துல எவீருவா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை, ஏம்மா எனக்கு இருக்கிற அவசரம் உனக்கு புரியலையாம்மா, எங்கள் மகள் மரண அவஸ்தையாக இருக்கும், உனக்கு தான் சரியாயிடுச்சுல, நீ போமா, இன்னொரு நாள் சாட்சி சொல்லுமா அப்படி சொல்லி நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை துரத்தி விட்டுருப்பேன். இங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவள் தன்னுடைய உண்மையெல்லாம் சொல்கிறா, அது மாத்திரம் போதான்னு சொல்லி ஆண்டவரும் அவளை பார்த்து ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு 35ஆம் வசனத்தில் வாசித்தது போல அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், அவர் பாட்டுன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீட்ட பேசிக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு சீரியஸான கண்டிஷன் அட்டன் பண்ண போகணுமே, தாமதமாயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி மறந்துட்டாரோ என்னவோ தெரியல, அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆக தாமதமாகி கொண்டே இருக்கிறது. அப்போ எவீருவுக்கு எவ்வளவு வருத்தமாக இருந்தோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதில் ஒரு இடி விழுந்தது போல ஒரு காரியம் நடக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெப ஆலை தனைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த எவ்வீரு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சரியான நேரத்தில் ஆண்டவரிடத்தில் வந்தேனே, சரியான நேரத்தில் ஆண்டவரும் எனக்கு பதில் கொடுக்க வந்தார், என்னோடு கூட வந்தார். ஆனால் இடையிலே பல காரியங்கள் நிமித்தமாய் ஏற்பட்ட தாமதத்தின் நிமித்தமாய், இயேசு கிறிஸ்துவினுடைய வீட்டிற்கு சரியான நேரத்துக்கு வர முடியாத தாமதத்தின் நிமித்தமாய் என்னுடைய மகளை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி ஒரு நிர்கதியான சூழ்நிலையிலே இந்த எவீரு நிற்கிறான். அந்த வேளையில் நான் நினைக்கிறேன், எவீருவுக்கு அவன் தன்னுடைய மகள் மரித்து போனது நிமித்தமாக
என்னுடைய மனைவிக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், என்னுடைய உறவினர்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு கூட, ஒரு பயத்தோடு கூட தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நின்ற எபிருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், தன்னுடைய மகள் மரித்து விட்டாள் என்று அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்குது, அவனுக்குள்ளே அவிசுவாசம் வந்திருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, இங்கே நடந்த தாமதத்து நிமித்தமாக உன்னுடைய மகளுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது என்று சொல்லி நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி ஆண்டவர் எவ்விரு வீட்டுக்கு போகும்போது அங்கிருந்து ஜனங்களை எல்லாம் பார்த்து அழுகிற ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் அதட்டி, நீங்க அப்புறம் போங்க, இந்த மகள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறார் என்று சொல்லி அங்கிருந்து ஜனங்கள் மத்தியில அவர் சொன்னார். ஆனால் 40 வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். மரித்து போன ஒரு மகளை பார்த்து அவள் தூங்கி கொண்டிருக்காள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது அங்கிருந்து ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணாங்களாம், நகைத்தார்கள். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், எதுக்காக அங்கிருந்து ஜனங்கள்லாம் நகைத்திருப்பார்கள் சொன்னால், இவர் வந்ததே லேட்டு, இதில் மரித்து போன இந்த மகள் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறாரு என்று சொல்லி அதை கேட்ட பொழுது அவர்களெல்லாம் ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணாங்க, நகைத்தார்கள். ஹல்லேலூயா. இதே போல இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகிற ஒரு சம்பவம். 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். 6ஆம் வசனத்தில், அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஹல்லேலூயா. இது என்ன அப்படின்னு சொன்னா, வாண்டடாவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தாமதம் பண்ணுகிறார். எவீருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ நிமித்தமாக தாமதம் நடந்தது. இந்த இடத்துல லாசருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தபோது அவனுடைய சகோதரிகள் இந்த மாதிரி லாசரு வியாதியாக இருக்கா, அவனுக்காக ஜெபிக்கும்படியாக வர வேண்டும் என்று சொல்லி ஆள் அனுப்பினார்கள். ஆனால் ஆண்டவர் அவன் வியாதியாக இருக்கிறான் கேள்விப்பட்ட உடனே அவர் செல்லாமல் வேண்டுமென்றே தாமதம் செய்கிறார். 2 நாள் அப்படியே அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, தங்கி இருக்கிறார். 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று சொல்லி ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் அந்த கல்லறைக்கு போகிறார். அந்த வழியிலே 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களில் சிலர், குருடருடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். ஹல்லேலூயா. அதே வேளையில் 39ஆம் வசனத்தில் மார்த்தாள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்று சொல்லி தன்னுடைய அவிசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுகிறார். இந்த அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டபோது 40ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நான் இந்த 2 சம்பவத்தையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இந்த எவீருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை பார்த்து நகைத்தார்கள். வந்ததே லேட்டு, இதில் செத்து போன ஒரு மகளை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறீங்களா, ஆண்டவரை பார்த்து நகைத்தார்கள். அல்லது ஆண்டவருடைய குணமளிக்கிற வல்லமையை மட்டுப்படுத்தினார்கள். ஏன் மட்டுப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், தாமதத்தின் நிமித்தமாக அந்த வாழ்க்கை முடிந்து விட்டது, இதுக்கு மேலே என்ன அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நகைத்தார்கள். அதே சமயத்தில் இந்த லாஸ்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறவங்க கிடையாது. இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா இடத்துக்கும் கரெக்டான நேரத்தில் போய் குருடைய கண்கள்லாம் திறந்து வச்சாரு, இங்கே மாத்திரம் கரெக்டான நேரத்துக்கு வந்திருந்தா இவனை சாகாமல் இருக்க பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவர்கள் ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது, ஆனாலும் தாமதம் ஆயிடுச்சே, முடிவுக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி இவர்கள்லாம் தங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க, சொல்லி கொண்டார்கள். பாருங்க, அதே வேளையில் எவீருடைய வாழ்க்கையில் பயம் இருந்தது, அவனுக்குள்ள அவிசுவாசம் இருந்தது. ஆகிய கர்த்தர் சொல்லுவார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதேவேளை இந்த இடத்துல மார்த்தாளுடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த 2 சம்பவத்திலையும் நடந்தது ஒன்றுதான். என்னன்னா, தாமதத்தின் நிமித்தமாய் ஒரு உயிர் முடிவுக்கு வந்து விட்டது. 2 இடத்துலையுமே ஒருவர் மரித்து போகிறார். அது எதனால அப்படின்னு சொன்னா, தாமதத்தின் நிமித்தமாக, ஆண்டவர் இடத்துக்கு சரியான நேரத்தில் செல்லாத நிமித்தமாக, அங்கு நடந்த தாமதத்தின் நிமித்தமாக அங்கு ஒரு வாழ்க்கை முடிவுக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இந்த 2 சம்பவத்திலுமே தாமதத்தின் நிமித்தமாய் அதில் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்குள்ள பயம் வந்தது, அவர்களுக்குள்ள அவிசுவாசம் வந்தது. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ரொம்ப நாட்களாக நீங்கள் ஜெபித்து 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 காத்திருந்து 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 தாமதமான நிமித்தமாக
நிச்சயமாக இது நடக்குமோ நடக்காதா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் பயத்துக்குள்ளே இருக்கலாம், அல்லது இத்தனை வருடங்களாக இத்தனை நாட்களாக ஜெபித்து என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தாமதமானாலும் அதற்கு காத்திரு என்று சொன்ன வார்த்தை முழு மனதோடு கூட நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அது வரும். அது தாமதிக்காது, பொய் சொல்லாது. ஏற்ற காலத்திலே கர்த்தர் அதை செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வேத வசனத்தில் வாசிக்கிறது போல முடிவிலே அதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தாமதமானது நிமித்தமாக நீங்க பல விதத்தில் குழம்பி போயிருக்கலாம், பல விதத்தில் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை களைந்து போட்டு, உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை களைந்து போட்டு, நான் விசுவாசத்திற்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தை அவர் மேல் வைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய முடிவில் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ண கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக நான் ஆரம்பத்தில் நாம் வாசித்தது போல குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைத்திருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்கு என்ன பண்ணு, காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது முடிவிலே விளங்கும். ஹல்லேலூயா. அப்போ இது நான் சொன்னது போல இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் முடிவுக்கு வந்திருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து கர்த்தர் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் தாமதமாகி இருக்கலாம். உதாரணமாக ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக நீங்கள் பல நாட்களாக ஜெபித்து தாமதமானது நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வயது முடிந்திருக்கலாம். அல்லது ஒருவேளை நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக பல நாட்களாக பல வருடங்களாக ஜெபித்து தாமதமானதுனால, நடக்காததுனால ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து எனக்கு இனிமேல் பிள்ளையே பிறக்காது என்று சொல்லக்கூடிய முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், நான் விரும்பின ஒரு வேலை கிடைக்க வேண்டும், அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக ஜெபித்து முயற்சித்தும் தாமதமானது நிமித்தமாக, அதனுடைய வயது வரம்பை நீங்கள் மீறிவிட்டது நிமித்தமாக அந்த ஆசைக்கு ஒரு முடிவு வந்திருக்கலாம். அல்லது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய வயதில், படிக்க வேண்டிய வயதில் படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போனது நிமித்தமாக உங்களுடைய படிப்புக்கு ஒரு முடிவு வந்திருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் நிமித்தமாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முடிவு வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு போதிய பணம் இல்லாதனால வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பித்து இப்பொழுது பணம் இல்லாதனால அந்த வேலைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளை உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? முடிவிலே அது விளங்கும். ஹல்லேலூயா. என்னென்ன காரியெல்லாம் என் வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சுங்க, இதுக்கு மேலே நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த முடிவிலே கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த முடிவு அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுடைய வயதை பொறுத்தது கிடையாது. பாருங்கள், உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது. எந்தெந்த இடத்துலலாம் இதுக்கு மேலே நடக்காதுன்னு சொல்லி உங்கள் தாமதமான நிமித்தமாக நீங்கள் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்த பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சம்பவத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த இடத்துல, அந்த முடிவில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை, ஒரு தீர்மானத்தை, உங்களுக்கென்று ஒரு எதிர்காலத்தை, ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அது தாமதித்தாலும் அது காத்திரு. ஒரு வேளை முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்களா? கர்த்தர் அந்த முடிந்து போன அந்த இடத்துல ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க பலருடைய வாழ்க்கை நீங்க எடுத்து பாருங்களேன். யோசேப்பு தன்னுடைய சொப்பனம் நிறைவேறுகிறதற்கு கிட்டத்தட்ட 13 வருடங்கள் காத்திருந்தான். 13 வருடங்கள் தாமதமானது. தாவீது சிறு வயதிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் 15 வருடங்கள் காத்திருந்து 15 வருடங்கள் தாமதமாக தான் அவன் ராஜாவாக மாறினான். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் கூட 25 ஆண்டுகள் தாமதமாகி அல்லது 25 ஆண்டுகள் காத்திருந்துதான் வாக்குத்தத்தமான ஈசாக்கை அவன் பெற்றெடுத்தான். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பூமியில 30 வருடங்கள் காத்திருந்துதான் தன்னுடைய ஊழிய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணார்? நிறைவேற்றினார். ஆக பாருங்க, நான் சொன்ன எல்லாருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தாமதங்கள் இருந்தது உண்மைதான். ஆனா அந்த தாமதங்கள் அவருடைய வாழ்க்கையை முடித்து விடவே இல்லை. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. அவங்க சகோதரர்கள் அவனை விற்ற போது, அவன் சிறைசாலைக்கு சென்ற போது யோசேப்புடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதோட என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, நான் சின்ன வயசுல கண்ட கனவெல்லாம் இதுக்கு மேல நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அவிசுவாசத்துக்குள்ள அவன் போயிருக்க முடியும். ஆனாலும் பாருங்க, அவனுக்குள்ள கர்த்தர் வைத்திருந்த தரிசனத்தை எப்படி சத்ருவானவன் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் பலவிதமான காரியங்களை எத்தனித்தாலும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால
பிசாசு எந்தெந்த இடத்துல முடிவுக்கு கொண்டு வர நினைத்தானோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் ஒரு துவக்கத்தை அவனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். ஆனாலும் கால தாமதமானதுனால அவன் முதிர் வயதை அடைந்தான். அந்த நேரத்துல பிள்ளை எனக்கு பிறக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை முற்றிலும் இழந்தவனாக இருந்தான், அவனும் அவனுடைய மனைவியும். ஆனாலும் பாருங்க, அப்படிப்பட்ட முடிவுக்கு வந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் அவனுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்து முடிவை கர்த்தர் துவக்கமாக மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த பரிசுத்தவான்களுக்கெல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். இது யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. யோபு பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து போனான். தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திராத அடிக்கு மேல் அடி, அடிக்கு மேல் அடி. ஆனாலும் பாருங்க, காலங்கள் தாமதமாகி கொண்டே போனாலும் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி எல்லாரும் பேசினாலும் அவனுடைய வாழ்க்கையில அவன் பொறுமையோடு கூட கர்த்தருக்கென்று காத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா ஆச்சு? யாரெல்லாம் அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி நினைத்தார்களோ அதே ஜனங்களுடைய கண்கள் மத்தியில கர்த்தர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கணும், பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் தாமதமான நிமித்தமாக நீங்க இதுக்கு மேல் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய செயலின் முடிவை காணக்கூடிய நாட்களுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒருவேளை முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், குறித்த காலத்துக்கு என்று வைத்திருக்கிற தரிசனத்தை நீங்கள் முடிந்தது என்று சொல்லி என்னென்ன காரியத்தெல்லாம் தீர்மானித்திருக்கிறீர்களோ அந்த முடிவிலே கர்த்தர் அதை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அது தாமதித்தாலும் காத்திரு, வசனம் சொல்லி நிச்சயமாய் வரும். ஆண்டவர் ஒரு அத்தாட்சி கொடுக்கிறார். சாதாரண உலக மனுஷங்க நிச்சயமான செய்யறாங்கன்னு சொன்னாலே நம்ம நம்புறோமே, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த பொய்யுறையாத தேவன் நமக்கு அத்தாட்சியா சொல்றார், சத்தியம் பண்ணி சொல்றார், நிச்சயமாய் வரும் என்று சொல்லுகிறார். ஆகினால நமக்குள்ள இருக்கிற பயங்கள், நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்கள், அவநம்பிக்கை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் ஒன்றை சொன்னால் நிச்சயம் செய்து முடிப்பார். ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமே தலைகீழா இருக்கலாம், அதை நம்ப முடியாத சூழ்நிலைக்குள்ள இருக்கலாம். வசனம் சொல்லுது ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, சகலம் நன்மையாக நடக்கும்னு சொல்லல, நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தீமை நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த தீமையை நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலவெல்ல, நீங்க ஒருவேளை எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில முடிந்து விட்டதுங்க, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே தாமதமாகி கொண்டிருக்குதுங்க, எத்தனையோ முறை உபவாசம் பண்ணி பார்த்து விட்டேன், எத்தனையோ முறை ஆண்டோடைய சமூகத்தில் வந்து கதறி அழுது பார்த்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விரக்தியான ஒரு முடிவுக்குள்ள நீங்க வந்திருக்கலாம், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க வந்திருக்கலாம், உங்களுடைய நம்பிக்கை இழந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கென்று உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், அது முடிவிலே விளங்கும், அது நிச்சயமாக உங்களிடத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, நீ இந்த காலவில் என்னோடு கூட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஒருவேளை தாமதமாகி கொண்டே போனதுனால பலர் உங்களை பார்த்து நகைத்திருக்கலாம், அல்லது கர்த்தருடைய வாழ்க்கையில எல்லாமே லேட்டாகவே செய்கிறான்னு சொல்லி பலர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து கேலி செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அவமானங்களை சந்தித்த அதே இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, யார் யாரெல்லாம் அவரை பார்த்து நகைத்தார்களோ அவர்கள் எல்லாரும் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல இந்த லாசரு உயிரோடு எழுந்தபோது யூதர்களில் அநேகர் அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நகைத்த அதே கூட்டம் பிரமிப்படைந்தது. ஆண்டவர் லேட்டா வந்துட்டாரே, சீக்கிரம் வந்திருந்தா ஒரு அற்புதம் நடந்திருக்குமேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து பங்க்சுவலாவே இல்லையேன்னு சொல்லி ஆண்டவரையே குறை கூறின அவர்கள் பிரமிப்படையும்படியாக, அவர்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக கர்த்தர் முடிவை தலைகீழாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தாமதத்தின் நிமித்தமாக பலவிதமான நிந்தைகளையும் போராட்டங்களையும் நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? இது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது. ஒருவேளை நீங்கள் முடிவு என்று சொல்லி நீங்க நினைத்திருக்கலாம், ஆனால் அந்த முடிவில் தான் கர்த்தர் அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலவேளையில கர்த்தர் திட்டமும் தெளிவா உங்களை பார்த்து சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கென்று தரிசனம் உங்களுடைய வாழ்க்கைக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது,
முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீங்கள் அதற்கு காத்திருங்கள், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை நாம் கேட்ட வார்த்தைக்கு நாம் அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் அது தீமைக்கானவைகள் அல்ல ஆண்டவரே, அது சமாதானத்துக்கு ஏற்ற திட்டங்களா இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த காலவேளை நீர் எங்களோடு கூட பேசின உடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய தாமதங்களை மாற்றுகிற தெய்வமே, எங்களுடைய பாதையில் இருக்கிற தடை கற்களை மாற்றுகிற தெய்வமே, இந்த காலவேளை நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ, நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் தடங்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளை நீர் எங்களோடு கூட பேசின அப்படி நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தால் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோமே. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டங்களை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது சமாதானத்துக்கு ஏற்றவைகளாக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கர்த்தாவை தாமதத்து நிமித்தமாக என்னென்ன காரியங்கள்லாம் முடிவுக்கு வந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் நினைத்தோமோ, அந்த காரியங்கள்லாம், அந்த முடிவுகள் எல்லாம் உம்முடைய மகிமையை விளங்க பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதை அப்படியே மறந்து விடாதபடிக்கு நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல கதா இந்த வார்த்தை யார் யாரெல்லாம் கேட்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் கதா எல்லா தாமதங்களையும் மாற்றி கதாவை நீரே கதா அவர்கள் நினைத்து அவர்கள் எதிர்பார்த்திருந்த முடிவை அவருடைய கதாவை வாழ்க்கையில் கதா நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீர் எப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கதாவே நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவள் இருதயங்களில் தோன்றவும் இல்லை என்ற வார்த்தையின்படியே நீர் எங்களுக்காக கதா வைத்திருக்கிற அவருடைய திட்டங்கள் மகா பெரியது ஆண்டவரே. அப்படிப்பட்ட திட்டங்களை நீர் நம்முடைய வாழ்க்கையில் கதா நிறைவேற்ற போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்களை போக்கில் வரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். உங்களுடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கதை தொடர்ந்து கதை பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கதை எல்லா பலவீனங்களை மாற்றி பலத்தினால் ஒவ்வொரு இடை கட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி செய்வதற்காக அண்டி செலுத்த தேவைகளோடு கூட இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி கதை சந்தித்து அவருடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உங்களுடைய செலுத்தும் தொடர்ந்து எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருகும் நாங்கள் சிறுக விடுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.